ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் இயக்கவியல் ஜென்ரல் சயின்ஸ் சிலபஸ் கீழே வரக்கூடிய இயக்கவியல் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம 10th சயின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, 9th சயின்ஸில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கடந்த தொலைவு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இடப்பெயர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ரெண்டுமே பார்த்துக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகம் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஸ்பீடு, திசை வேகம் அப்படின்னா வெலாசிட்டி, முடுக்கம் அப்படின்னா ஆக்சலரேஷன். இந்த மூணையும் பற்றி தான் நம்ம என்ன செய்யப்போம் பார்க்க போகிறோம். இதுலேருந்து எப்பெல்லாம் ஒன்று கேட்பாங்க இந்த 3 கட்டிங்லேருந்து அப்படின்ட்டு. ஓகே, முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகத்தை பற்றி பார்த்துருவோம். ஓகே, அப்போ வேகம் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவு பை நேரம். இதுதான் வேகத்துக்கான ஃபார்முலா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடந்த தொலைவு அப்படின்னா ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பொருள் கடந்த பாதை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பொருள் கடந்த பாதை எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி பொருள் வந்து இந்த மாதிரி என்ன ஆகுது, அப்போ இந்த மாதிரி பொருள் வந்து என்ன ஆகுது, மாறி மாறி போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பொருள் கடந்த பாதையின் நீளம் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கடந்த தொலைவு அல்லது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏலேருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பொருள் கடந்த பாதையின் தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் பை இந்த பொருள் ஏலேருந்து பிக்கு கடந்து போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேகம் அப்படின்னு அழைக்கிறோம். கடந்த தொலைவு பை நேரம், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவுக்கு உங்களுக்கு தொலைவு அப்படின்னா உங்களுக்கு அலகு தெரியும், என்னது மீட்டர். தொலைவு அப்படின்னா மீட்டர், நேரம் அப்படின்னா வினாடி. அப்போ மீட்டர் பை வினாடி. அப்போ வேகத்துக்கான எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி. இதை இன்னொரு முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மீட்டர் அடியில் வினாடி இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போகும்பொழுது வினாடி -1 அப்படின்னு மாறும். அப்போ உங்களுக்கு வேகத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா மீட்டர் வினாடி -1. இது கேட்க வாய்ப்பு இருக்குது. வேகம் அப்படின்னாலும் என்னன்னு செய்ய வேண்டியது இருக்கு, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேகம் ஒரு ஸ்கேலார் அளவுரு அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்கேலார் அளவுரு. ஏன் அப்படின்னா, வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவு பை நேரம். இந்த கடந்த தொலைவு அப்படிங்கிறது எப்பவுமே திசையை சார்ந்து இருக்காது. எப்படினாலும் பாதை போகலாம், இப்படி போகலாம், இந்த மாதிரி போகலாம், எப்படினாலும் போயிட்டு இந்த பி அப்படிங்கிற பாயிண்டை வந்து அடையலாம். அப்போ இந்த கடந்த தொலைவு திசையை சார்ந்திராமல் உள்ளதால் இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்கேலார் அளவுரு அப்படின்றோம். ஓகேவா? அப்போ கடந்த தொலைவு ஸ்கேலார் அளவுரு அப்படின்னு பார்த்தோம். கடந்த தொலைவுனா டிஸ்டன்ஸ். அதே மாதிரி வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவு பை நேரம். அந்த இடத்துல தொலைவு அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவுரு அப்படிங்கிறதுனால வேகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவுரா மாறிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு என்ன செஞ்சீங்க, கட்டாயம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வேகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் அளவுரு. இதனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி -1. ஓகே, இது ஒரு டெஃபினிஷன். வேகத்துக்கு முதல் டெஃபினிஷன் இதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். அந்த டெஃபினிஷனை 3 வழிகளில் சொல்லலாம். எப்போதுமே ஒரு டெஃபினிஷனை எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. வேகம் என்பது தொலைவின் மாறுபாட்டு வீதம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே விசை அப்படிங்கிறது என்ன பார்த்துக்க அப்படின்னா உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு பார்த்தோமா. உந்த மாறுபாட்டு வீதம் அப்படிதான், அதுதான் வந்து என்னையும் பார்த்துருக்கோம். விசை அப்படின்னு நியூட்டன் செகண்ட்லாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வேகம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா தொலைவின் மாறுபாட்டு வீதம். அப்போ தொலைவின் மாறுபாட்டு வீதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறுதி தொலைவு மைனஸ் முதல் தொலைவு பை நேரம் அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே இந்த வீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பை நேரம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஓரலகு நேரத்தில் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா பை நேரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்த தொலைவு பை நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஓரலகு நேரம் அப்படின்னு வந்துட்டாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா அடியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நேரம் அப்படிங்கிறது அடியில் வரப்போகுது. அப்போ ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்த தொலைவு. இந்த இடத்துல ஓரலகு நேரம் வந்திருக்கு, அந்த ஓரலகு நேரம் வந்துட்டுனால அடியில் போட்டணும் நேரம், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டெஃபினிஷன் இங்கே வந்துருச்சு, கடந்த தொலைவு பை நேரம். இன்னொரு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொலைவின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தொலைவின் மாறுபாட்டு வீதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதி தூரம் மைனஸ் முதல் தூரம் பை நேரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேகத்தை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திசை வேகம் பற்றி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வேகம் அதாவது ஸ்பீடு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது கடந்த தொலைவு பை நேரம். ஓகே, அதே மாதிரி தான்
திசைவேகமும் அதே தான், சேம் தான். ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை நேரம், அவ்வளோதான். அந்த தொலைவுக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா இடப்பெயர்ச்சி. நான் ஆல்ரெடி தொலைவு அப்படின்னா என்ன அர்த்தம், இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நடத்துனதுனால இதுக்கு மேலே நம்ம டீப்பாக போக வேண்டாம். அப்படிங்கிறதுனால வேகம் அப்புறம் திசை வேகம் இந்த ரெண்டையும் எப்படி மெமரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ தொலைவு வேகம் அப்படின்னா தொலைவு பை நேரம், அல்லது தொலைவு மாறுபாட்டு வீதம் ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது என்ன அப்படின்னா ஓரலகு நேரத்தில் பொருள் கடந்த தொலைவு. இப்படின்னு வேகத்துக்கு 3 டெபினிஷன் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இடப்பெயர்ச்சிக்கு 3 டெபினிஷன். இடப்பெயர்ச்சின்னு சொல்ற பாருங்க, திசை வேகத்துக்கு 3 டெபினிஷன். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பை நேரம். அப்போ முதல் டெபினிஷன். போன இதில் தொலைவு பை நேரம்னு வந்துச்சு, இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி பை நேரம். அப்போ அதே தான் இந்த இடத்துல வேகம் பதில் என்ன போடுறோம் அப்படின்னா திசை வேகம். திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம். அப்போ நான் இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அப்படின்னால அது எப்படி எழுத சொல்லியிருக்கேன், இடப்பெயர்ச்சி மாறுபாடு இடப்பெயர்ச்சி மாறுபாடு வீதம் அப்படின்னாலே பை நேரம் அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே வீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டனால பை நேரம் அப்படின்னு போட்டுடணும். அப்போ எதனுடைய வீதம் சொல்லியிருக்காங்க, இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் சொல்லியிருக்காங்களா. அப்போ ஒரு பின்னத்துக்கு மேலே இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை நேரம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் விசைக்கு டெபினிஷன் பார்த்தோம். உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உடனே என்ன பண்ணியிருந்தோம், உந்த மாறுபாடு பை நேரம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை நேரம். அப்போ ரெண்டாவது டெபினிஷன். அடுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஓரலகு நேரத்தில் நம்ம வேகத்துக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு அப்படின்னு பார்த்தோம். திசை வேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓரலகு நேரத்தில் கடந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு நீங்க மாத்திக்கணும். டெபினிஷனை நீங்க என்ன செஞ்சீங்க மாத்திக்கணும். இது அப்படி எழுதி வச்சிடாதீங்க. திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரலகு நேரத்தில் பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு மாத்திக்கோங்க. அப்ப நான் இதே மாதிரி தான் ஓரலகு நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓரலகு நேரம் அப்படின்னு வந்துட்டாலே பை நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப எதனுடைய ஓரலகு நேரம் சொல்லியிருக்காங்க, இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சி, அவ்வளவுதான், இடப்பெயர்ச்சி பை நேரம். ஸோ இதுக்குள்ளெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ரொம்ப டீப்பாக போகும். இடப்பெயர்ச்சி வேகம் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப டீப்பாக போகும். நம்ம டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு ஃபார்முலா மட்டும்தான் நம்ம இதில் அப்படியே மெமரி பண்ணிக்கிடணும். ஃபார்முலா அப்புறம் ஸ்கேலார் அளவுரா வெக்டார் அளவுரா மெமரி பண்ணிக்கணும். அதனால தான் என்ன செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் முழுசாக உள்ளவே போகாமல் வெளியிலே மேலாட்டு என்ன செய்யறா நடத்தினேன். ஸோ அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மெமரி பண்ணணும் அந்த 3 டெபினிஷனை மட்டும் எழுதி வச்சுட்டு மெமரி பண்ணிடுங்க. ஜஸ்ட் மெமரி, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு நீங்கள் மெமரி பண்ணிடுவீங்க. ஆனால் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் வேற மாதிரி இருக்கு. 3 டெஃபினிஷன் இருக்கு ஒரே இடப்பெயர்ச்சிக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் தப்பு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதே இந்த வீதம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்புறம் ஓரளவுக்கு நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இதையும் சின்ன சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா. இனிமேல் இதே மாதிரி நிறைய டெஃபினிஷன் வரும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா விசைக்கு டெஃபினிஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் தொலைவு, இடப்பெயர்ச்சி, முடுக்கம், இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படித்தாதான் உங்கள் மனசில் நிற்கும். உள்ள கான்செப்டுகளை போயிட்டீங்கன்னா சயின்ஸுக்கு உள்ள ரொம்ப தூரம் கடந்து போயிடுவீங்க. அப்புறம் உங்களால் வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன்னா சயின்ஸ் அவ்வளோ வேஸ்ட் சிலபஸ். ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெறும் 8 to 10 தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி மேலாப்பில் படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ரைட். இப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா வேகம் அப்படின்னா என்ன, திசை வேகம் அப்படின்னா என்ன. திசை வேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி பை நேரம், முதல் டெபினிஷன். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம். ஓகேவா. அப்போ இந்த வீதம் அப்படிங்கிற என்ன அர்த்தம், பை நேரம்னு அர்த்தம். இப்போ எதனுடைய மாறுபாடு, இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை நேரம், ரெண்டாவது டெபினிஷன். மூணாவது ஓரலகு நேரத்தில் பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி. அப்போ ஓரலகு நேரம் அப்படின்னு வந்துட்டாலே பை நேரம் அப்படின்னு போட்டுருணும். அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி. அப்போ இடப்பெயர்ச்சி பை நேரம் அப்படின்னு செஞ்சுக்கணும், டெபினிஷன் போட்டுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் இது என்ன அளவுரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வேகம் அப்படிங்கிற ஸ்கேலார் அளவுரும் பார்த்துருக்கோம், திசை வேகம் அப்படிங்கிறது வெக்டார் அளவுரு. ஏன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஏன் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவுரு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி பை வேகம் அப்படின்னு வர்றதுனால திசை வேகம் ஒரு வெக்டார் அளவுரு. அப்படி உங்களுக்கு திசை வேகம் வெக்டார் அளவுருன்னு உங்களுக்கு மெமரி பண்ண தெரியவில்லை அப்படின்னா அந்த பேர்ல திசைன்னு இருக்குது, அப்போ அது வெக்டார் அளவுரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எஸ்ஐ அலகு. ஸோ வேகத்தின் எஸ்ஐ அலகு எப்படி மீட்டர் வினாடி -1 அதே மாதிரி தான் திசை வேகத்துக்கு அதே தான். ஏன்னா இடப்பெயர்ச்சிக்கு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், நேரத்துக்கு வினாடி. ஸோ மீட்டர் பை வினாடி, அல்லது எப்படி எழுதுவோம் அப்படின்னா மீட்டர் வினாடி -1 இந்த மாதிரி எழுதுவோம்.
ஸோ அப்போ இடப்பெயர்ச்சியின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் வினாடி -1. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்? கடந்த தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்குறோம்? திசை வேகம் பார்த்துருக்குறோம். கடைசியாக முடுக்கம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதோட என்ன ஆகுது அப்படின்னா டெஃபினிஷன் ஃபுல்லாக முடிஞ்சது. இயக்கவியலுக்கான டெஃபினிஷன் ஒரு 5 தான், அது எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே நண்பர்களே, நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம இவ்வளோ படிச்சுட்டோம். இந்த ஒவ்வொரு டெஃபினிஷனுமே கொஸ்டின், ஏதாவது ஒரு டெஃபினிஷன் கட்டாயம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த டெஃபினிஷன் ஃபுல்லாக என்ன செஞ்சு தெரவு பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ விசைக்கு பார்த்துட்டா நியூட்டனோட 3 விதிகள் மெமரி பண்ணியிருக்கிறோம். உந்த அழிவின்மை விதி, விசையின் திருப்பு திறன், இரட்டை உந்தம், கனத்தாக்கு, அப்புறம் நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி, அப்புறம் தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசைவேகம், முடுக்கம், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதனுடைய யூனிட் எல்லாமே தெரியும். ஓகேவா? இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முடுக்கம். ஸோ முடுக்கம் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மைய விலக்கு விசைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இயக்கவியல் முடிஞ்சிருது. நம்ம இது வரைக்கும் பார்த்த இயக்கவியல் சம்பந்தமாக உள்ள எல்லா ஒன்னோடுமே கட்டாயம் வந்துடும். ஸோ டெஃபினிஷனை நல்லா மெமரி பண்ணுங்க. புரியல அப்படின்னா அதை அப்படியே மெமரி பண்ணிடுங்க. வேகம் அப்படின்னா கடந்த தொலைவு பை நேரம், திசை வேகம் பண்ணால் இடப்பெயர்ச்சி பை நேரம், அந்த மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அந்த ஃபார்முலாவே 3 வழிகளில் கேட்கலாம். அப்போ அதையும் மெமரி பண்ணிக்கோங்க. உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா விசை, தொலைவின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னா வேகம், இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் அப்படின்னா திசை வேகம். இந்த மாதிரி அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருவோம். ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் நம்ம வேர்ட்ஸில் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும், இதுதான் அப்படின்னு எழுத தெரியணும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு டெஃபினிஷனும் எழுதி இது அப்படின்னு சொல்லி மென்ஷனுக்கு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம். ஓகே நண்பர்களே, அடுத்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடுக்கத்துக்கு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். அப்போது ஆல்ரெடி சொன்னது தான், வீதம் அப்படின்னாலே நேரம் பை நேரம், ரைட்டு? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, திசைவேக மாறுபாடு. அப்போ திசைவேக மாறுபாடு அப்படிங்கிறத மேலே போட்டுருணும். திசைவேக பை மாறுபாடு இஸ் ஈக்குவல் டு முடுக்கம். இப்போ முதல் டெஃபினிஷன் அதை தான் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? அதே தான், ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு. அப்போ ஓரலகு நேரம் அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சிடணும், பை நேரம் இப்படின்னு போட்டுருணும். ஏற்படும் திசைவேக மாறுபாடு, அப்போ அதே மாதிரி திசைவேக மாறுபாடு இஸ் ஈக்குவல் டு முடுக்கம். ஓகே நண்பர்களே, அப்போ இந்த முடுக்கம் இந்த ஃபார்முலாவிலேருந்து இந்த 2 டெஃபினிஷன் நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடுக்கம் ஒரு வெக்டார் அளவுரு. இது ரொம்ப முக்கியம். ஏன் வெக்டார் அளவுரு? திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அளவுரு. ஸோ முடுக்கம் அப்படிங்கிறது அதனால் வெக்டார் அளவுராக மாறிடும். ஓகே. இப்போ இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன, அதை பார்க்க போகிறோம். அப்போ முடுக்கம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திசைவேக மாறுபாடு பை நேரம் சொல்லியிருக்கிறேன். திசைவேக மாறுபாடு, திசைவேகத்துக்கான யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி. அதுக்கப்புறம் நேரத்துக்கான யூனிட். அப்போ முடுக்கம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா திசைவேகம் பை நேரம், அதான் முடுக்கம். திசைவேகத்துக்கான யூனிட் மீட்டர் பை வினாடி. கீழே இன்னொரு நேரம் இருக்குது. அப்போ என்ன செஞ்சிடும், அப்புறம் இன்னொரு நேரத்தால் பெருக்கிடணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு வரும், அல்லது மீட்டர் வினாடி பவர் -2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 முறையும் சரிதான். அப்போ முடுக்கத்துக்கான எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அல்லது மீட்டர் வினாடி பவர் -2. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஒன் வேர்டு, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசைவேகம், முடுக்கம் எல்லாம் பார்த்தாச்சு. டெஃபினிஷனோட பார்த்துருக்குறோம். ஓகே. இப்போ அடுத்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒன்வேர்டு இருக்குது, நேர் முடுக்கம் எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்வேர்டு கேட்பாங்க. ஸோ முடுக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், திசைவேக மாறுபாடு, திசைவேக மாறுபாடு பை நேரம். ஓகேவா? ரைட். அப்போ இந்த திசைவேக மாறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போதும் மாறுபாடு அப்படின்னா இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம். தொடக்க திசைவேகம் நான் எழுத முடியாது அப்படிங்கிறனால ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கங்க. பை நேரம். அப்போ
முடுக்கம் அப்படின்னா திசைவேக மாறுபாடு பை நேரம் தெரியும். ஸோ திசைவேக மாறுபாடு அப்படின்னா இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம், இது தெரியும். இப்போ நமக்கு முடுக்கத்துலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முதல் கண்டிஷன் இறுதி திசைவேகம், அந்த இறுதி திசைவேகம் வந்து தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால், தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால் அது நேர்முடுக்கம். நேர்முடுக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி திசைவேகம் வந்து ஒரு 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மீட்டர் பை வினாடி தான் இங்கிலீஷில் மீட்டர் பை செகண்ட் எழுதியிருக்கேன். இப்போ தொடக்க திசைவேகம் ஒரு 5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம் பை நேரம். அப்போ இந்த இடத்துல இறுதி திசைவேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 5 பை நேரம், ஏதாவது ஒரு நேரம் இருக்கலாம். அப்போ நேரம்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ இந்த 10லேருந்து 5 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். 10லேருந்து 5 கழிச்சா 5. ஸோ இதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர் முடுக்கம் அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால் அது நேர் முடுக்கம். அப்போ முதல் கண்டிஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால், தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ நான் இறுதி திசைவேகத்தை 5 மீட்டர் பை செகண்ட் எடுத்துருக்கிறேன், தொடக்க திசைவேகத்தை 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இறுதி திசைவேகம் 5, தொடக்க திசைவேகம் 10. ஸோ அப்போ 5லேருந்து 10 கழிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் வருதா, அதனால இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர் முடுக்கம் அப்படிம்பாங்க. எதிர் முடுக்கம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு தொடக்க திசைவேகம். ஸோ இறுதி திசைவேகமும் தொடக்க திசைவேகம் சமமாக இருந்தால் என்னாகும்? நான் இறுதி திசைவேகத்தை 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், தொடக்க திசைவேகத்தையும் 10 பை மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரெண்டுமே சேம். ஸோ அப்போ ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும்னா 10 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ அப்போ இறுதி திசைவேகமும் தொடக்க திசைவேகமும் சமமாக இருந்தால் முடுக்கம் சுழி ஆகும். ஸோ இதை வந்து ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சுழி அப்படின்னு வந்துட்டாலே முக்கியம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? தொலைவு, இடப்பெயர்ச்சி, அப்புறம் வேகம், திசைவேகம், முடுக்கம் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சீரான இயக்கம்னா என்ன, சீரற்ற இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துட்டோம்னா இந்த இயக்கவியல்ங்கிற சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இயக்கவியல் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன போகலாம், எலக்ட்ரிக்கல் போயிடலாம். எலக்ட்ரிக்கலுக்கு அப்புறம் ஹீட்டுக்கு அப்புறம் லைட்டு, சவுண்டு. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கண்டென்ட் இருக்கும். இயக்கவியல்லேருந்து ஒரு கொஸ்டின் ஷோராக கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனாலே இதை வந்து கொஞ்சம் டீப்பாக நடத்த வேண்டியதாகிடுச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அதையும் தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வீடியோ 17 நிமிஷம் இருக்கும், ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எழுதுகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் யாருமே சயின்ஸ் வந்து என்ன செய்யறது அப்படின்னா விரும்பி படிக்கிறது இல்லை. ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் கட்டாயம் அந்த சயின்ஸ் ஃபுல்லாக என்ன செய்ய கண்டினியூ பண்ண முடியும். சயின்ஸ்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், கட்டாயம் 8 மார்க் அப்படின்னா 8 மார்க் ஷுவராக உங்களால் எடுக்க முடியும். 9 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 9 கொஸ்டின் ஷுவராக எடுத்துட முடியும். இதனால என்னாகும், மற்றவங்களோட நீங்கள் அதிகமான மார்க் முன்னிலையில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மற்றவர்களோட நீங்கள் அதிகமான மார்க் எடுத்து கட் ஆஃப் நிறைய வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் சயின்ஸ் படித்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் முதல்ல சயின்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னால் நினச்சா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி நடத்தி என்னுடைய சேனலை டெவலப் பண்ணிக்க முடியும். நான் ஏன் சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சயின்ஸ் யாருக்கும் பிடிக்க போகிறது இல்லை, ஆனால் யாரும் நடத்த போகிறதும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் சயின்ஸ் முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நடத்துகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.